ஐந்தாவது கணக்குமா y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். இது மாதிரி பவரில் இருந்துச்சுன்னு சொன்னாவே டேக் லாக் ஆன் போத் சைடு. அப்போ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். லாக்னுடைய அடுக்குக்குறி விதி பிரகாரம் லாக் முன்னாடி வந்துடுமா, இங்கே லாக் ஒய் அப்படியே இருக்கும். ஸோ லாக் எக்ஸ் ஆஃப் log of cos x. ஓகே, அடுக்கு முன்னாடி வந்துச்சு log x of log of cos x. இது log xன்னு வச்சுக்கலாம். log x வகைப்படுத்தணும். log x அப்படியே வச்சுக்கணும். இன்ட்டில் வந்துருக்கு பார் சாமி, இதை ஒன்று எடுத்துக்கணும், இதை ஒன்று எடுத்துக்கணும். சரி, இப்போ வகைப்படுத்தலாம். log y-ஐ வகைப்படுத்தினால் 1/y இன்ட்டு y இருக்கிறதுனால dy by dx ஈக்குவல் டு log x அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு இதை வகைப்படுத்தினா லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1/x, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது காஸ் எக்ஸ், இன்ட்டு காசை வகைப்படுத்தினா என்னது மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே சாமி, இதை நான் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். நம்ம இதை யூன்னு எடுத்துக்கணும், இதை வீன்னு எடுத்துக்கணும், இதுமாதிரி ரெண்டு இதுவும் பண்ணலாம். ஒன்றை வச்சுக்கணும், இன்னொன்று வகைப்படுத்தணும். லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1/x, எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே போடுங்க. இன்ட்டுங்க எக்ஸுன்னு இருக்குது, அப்போது எக்ஸ் சார்ந்து வகைப்படுத்தணும். காஸ் எக்ஸை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ். இது முடிஞ்சிச்சு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. லாக் எக்ஸை வகைப்படுத்தினா என்ன சாமி வரும் இன்ட்டு 1/x. ஓகே, இப்போ நமக்கு தேவையானவங்க யாருன்னா dy by dx தான் தேவை. இப்போ நம்ம செய்ய வேண்டியது 1/y. சரி, இதை ஃபஸ்ட் இது பண்ணிடலாம், சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1/y இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு மைனஸ் இருக்குது, மைனஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை பிரிக்கலாம். சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ், சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா. இங்கே என்ன இருக்கும் லாக் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ். சொன்னால் புரியுதா? ப்ளஸ் 1/xஐ முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லை 1/x இன்ட்டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த சாமி, இப்போ எனக்கு dy by dx தான் தேவை. எனக்கு தேவையில்லாத 1/y வகுத்தலாக இருக்கிற ஒய் அந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். இங்கே தோ ஒரு உறுப்பு இருக்குது, ரெண்டு உறுப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் மைனஸ் கூட பின்னாடி போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீன்ஸ் மைனஸ் எப்போவுமே முன்னாடி வரவே கூடாது. எப்போ பார்த்தாலும் ஏன் பின்னாடி தூக்கி நம்ம போகிறீங்க அப்படின்றதும் இது இல்லை. நீங்கள் எங்கே போட்டாலும் ஓகே தான், குறி கரெக்டாக இருக்கும். லாக் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் ப்ளஸ் 1/x இன்ட்டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். This is the final answer. Okay.